வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி உங்களோட எதை பற்றி பகிர்ந்து போகிறேன்னா, எங்கள் மரத்தில் கெடாரங்காய் நிறைய காய்ச்சிருந்து வருஷம் வருஷம் காய்க்கும். இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருந்தது. சரி, நம்ம 2 ஊறுகாய் போட்டு நான் ஊறுகாய் போடுவேன், அதை உங்களுக்கும் காமிக்கலாம் எப்படி போடுறதுன்றதை பற்றி அதை உங்களோட போடலாம் பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். அந்த ஊறுகாய் சாப்பிட்றது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம். ரொம்ப வாய்க்கு இதமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜுரம் வந்தவங்க சாப்பிட்லாம். பசியே எடுக்கலை எனக்கு, அதை என்னப்பா எனக்கு எது பசியே எடுக்க மாட்டேதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஊறுகாயை சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு தட்டு அவங்க சாப்பிட்றத இன்னொரு தட்டு கொண்டான்னு கேட்குற மாதிரி டேஸ்ட்டிலேருந்து புளிப்பு எல்லாம் சுவையோடு இருக்கும் அந்த ஊறுகாய். அந்த கெடாரங்காயை காயில் போடக்கூடாது, நல்லா பழுத்து மஞ்சள் கலரில் இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட நான் 2 காய் தான் போட்டிருக்கேன். 2 காய் எடுத்து அதை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா மரத்துலேருந்து பெருக்கிலேருந்து பூச்சி புழு எதனா இருக்கும். அதனால் நல்லா தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதை கத்தி வச்சு பீஸாக சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு போட்டுக்கணும். அரிஞ்சு போட்டு உப்பு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுங்க. அரிஞ்சிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு போட்டு வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னா, நான் அந்த 2 இதுக்கும் 25 நீட்டு மிளகாய் எடுத்துக்கினேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, ஒரு சுண்டி வரல் சைஸு ஒரு இஞ்சி எடுத்துக்கினேன், 7 பூண்டு எடுத்துக்கினேன். பெருங்காயம் தூள் பெருங்காயம் போடாதீங்க, கட்டி பெருங்காயத்தை நல்லா தோசை மாதிரி தட்டி அதை போடுங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும், எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. இஞ்சி பூண்டுலேருந்து பெருங்காயம், மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, மிளகாய் எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாத வறட்சியாக தான் வறுக்கணும் கடாயில் போட்டு. அப்படி வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கங்க. அரைச்சிக்கிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு. அது வெந்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை வச்சு ஒரு 100 கிராம், நான் 100 மில்லி எண்ணெய் ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். 100 மில்லி எண்ணெய் ஊற்றி அந்த வெந்ததை அந்த ஊறுகாய் கெடாரங்காய் வெந்திருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டு 2 கிண்டுங்க. கிண்டிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கள அப்போ சிம்மில் வச்சுருங்க. மசாலா போடக்குள்ள அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அதை அந்த ஊறுகாயை நீங்கள் இப்போ அந்த மசாலாவை போட்டு கிண்டணும். கிண்டினீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும், அதிக நேரம் கிண்ட தேவையில்ல. ஏன்னா ஊறுகாயும் வெந்து போனது, மசாலாவும் நம்ம நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால் அது அதிக நேரம் கிண்ட தேவையில்லை. இந்த கெடாரங்காய் சொல்லுவாங்க கசப்பாக இருக்கும், நல்லா இருக்காது, இது இப்போ இது இருக்குன்னு சொல்லுவாங்க. கசப்பே இருக்காது. நான் செய்கிற முறையில் செஞ்சிங்கன்னா கசப்பே இருக்காது. அதனால தான் உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டிக்கிறேன். நீங்களும் எப்பயும் உங்கள் வீட்டில் மரம் இருந்தாலும் சரி, சில பேருக்கு இந்த கெடாரங்காய்னா என்னான்னு கூட தெரியாமல் இருக்கும். இப்போ கெடாரங்காய் அப்படின்னா அது என்ன காய் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஆனால் எப்பயுமே கெடாரங்காயை பழுத்த பழமாக தான் போடணும். நல்லா மஞ்சள் கலரில் இருக்கணும் பழம். அந்த மாதிரி பழத்தை தான் எடுத்து போடணும். காய் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசக்கும். பழம் கசப்பவே கசக்காது. எத்தனையோ பேர் எத்தனையோ முறையில் செய்வாங்க. நான் இந்த முறையில் தான் செஞ்சுருக்கேன். நான் எப்பயுமே நான் செய்கிற முறை இது தான். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த முறை தான் பிடிக்கும். இங்கே சொந்தக்காரங்க வந்தால் கூட நான் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். அவங்களுக்கும் இந்த முறையில் தான் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். அப்போயே எனக்கு சொல்லுவாங்க, அம்மா நீ அந்த கெடாரங்காய் காய்ச்சிதுன்னா ஊறுகாய் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்பிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்களும் கர்ப்பிணி பெண்ணுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. மாங்காய் விரும்புகிறதோட இந்த ஊறுகாய் இருந்ததுன்னா அவங்களுக்கு பசியும் எடுக்கும், நல்லா வாய்க்கு இதமாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி ஜுரம் அடித்தவங்க, பசி எடுக்கலைன்னு சொல்கிறவங்க, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லா சாதத்துக்கும் அருமையாக தொட்டுக்கலாம். நீங்களும் உங்களுக்கு அந்த கெடாரங்காய் உங்கள் பக்கத்தில் கிடச்சிதுன்னா வாங்கி அந்த ஊறுகாயை நான் செய்கிற முறையில் செஞ்சு பாருங்கள். பலரும் பல விதமாக செய்வாங்க. ஆனால் நான் செய்கிற முறையில் நீங்கள் இந்த ஊறுகாயை செஞ்சு பாருங்கள். அப்பா எவ்வளோ டேஸ்ட்டு, தேவாமிர்தமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் மறுபடியும் அந்த ஊறுகாயை, அது வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் காய்க்கும். பூட்டு காய் காய்ச்சி பழம் பழுக்கும். அதனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கும். அதை கடைங்கள்லேயே விற்கலாம். அது சிலர் இது என்ன காயின்னு தெரியலையே சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் காய்க்கிற வரலும் எனக்கே அது என்ன காயின்னு தெரியாது.
எங்கள் வீட்டில் காய்ச்சா பாரு தான், ஓ நம்ம நட்ட கெடாரங்க மரத்துலேருந்து காய்க்குது இதுன்னு சொல்லிட்டு நான் பழுக்கிற பழத்தை நிறைய பேருக்கு கேட்பாங்க, கொடுத்துடுவேன் நான். ஏன்னா நம்ம அவ்வளோ பழத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடுவேன். இப்போ எங்கள் மரத்தில் காய்ங்க தான் இருக்குது. இப்போ இந்த மழை புயலில் நிறைய பழம் பழுத்திருந்தது, கொட்டிக்கிச்சு. அப்புறம் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ சரி நம்மளும் 2 போடுவோம், போட்டு அதை வீடியோவாக உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு ரசித்து சுவைச்சி மகிழுங்க. நன்றி சொந்தங்களே.